கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு புதிய மாதமும் தேவன் நமக்கு தரும் ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய வாய்ப்பு, புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கிருபையின் வார்த்தைகளை இந்த செய்தியின் மூலமாக கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2 நாட்கள் வரும். ஒரு நாள் நம்மை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள், நம்மை ஏமாற்றுவார்கள், நம்முடைய திறமைகளை கேலி செய்வார்கள், நம்முடைய குடும்பத்தை இழிவுபடுத்துவார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை அவமானப்படுத்துவார்கள். நாம் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று பல அவமானங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்னொரு நாள் நம் வாழ்க்கையிலே வரும். அந்த 2வது நாள் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த முதல் நாளிலிருந்தே நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். அமேன். இவ்வளோ நாள் நான் வெட்கப்பட்டனே, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, இப்படி பல்வேறு கஷ்டங்களினால் நான் அவமானப்பட்டேனே, வேதனைப்பட்டேனே என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு நொறுங்குண்ட இருதயத்திற்கும் தேவன் இந்த நாளிலே சொல்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் கிடைக்கும். பிரியமானவர்களே, நான் நேர்மையா இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தைகளை நான் நல்லா தியானிக்கிறேன், எந்தவித தவறு நான் செய்யல, ஆனால் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை கசப்பான சம்பவங்கள்? ஏன் கடவுள் என் வாழ்க்கையில இந்த அவமானத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த நிந்தையை எனக்கு கொடுக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையை புடமிடுவதற்காக. யோசிச்சு பாருங்க, யோபு வாழ்க்கை. யோபு அத்தனையும் இழந்தார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம், உடல்ல வியாதி, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரை நிந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட அவர் இருந்தார். ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து அவரை புடமிட்டு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். தாவீது ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற பையன், ஒரு ராஜாவா அவனை கொடுத்து ஆசீர்வதித்து, ஆனா ஓடிக்கிட்டே இருந்தான். ஓடி 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 பின்னாளில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்து மகிமையின் ராஜாவாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரும் கஷ்டங்கள் நாம் செய்த பாவத்தினால் என்று நினைக்கக்கூடாது. தேவன் நம்ம அனுமதிக்கிறார். பாவம் செஞ்சிருந்தோம்னா அதை நம்ம திருத்திக்கணும். பாவம் செய்யலனா ஆண்டவர் இன்னும் நம்மளை புடமிடுகிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, பொய்யான குற்றச்சாட்டப்பட்டு அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்தான். கைவிடப்பட்ட நிலையில படுகுழியிலிருந்து ஒரு பெரிய மகிமைக்கு நேராக தேவன் யோசேப்பை நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல், தீமை செய்தவர்கள் முன்பு கடவுளுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் காத்திருக்க வேண்டும். கடவுளுடைய நாளுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக பெரிதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். யாக்கோபு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்கு 7 ஆண்டுகள் காத்திருந்தார். 7 ஆண்டுகள் உழைத்து காத்திருப்புக்கு பின்பு லாபான் அவரை ஏமாற்றி லேயாளை திருமணம் செய்து வைத்து விட்டார். மீண்டும் 7 ஆண்டுகள் உழைத்து ராகேலை திருமணம் செய்ய வேண்டிய நிலை. 14 ஆண்டுகள் காத்திருப்பு. இது மிகப்பெரிய அவமானம். ஆனால் யாக்கோபு காத்திருந்தார். குடும்ப பிரச்சனை, பொருளாதார சவால்கள், மாமாவின் ஏமாற்றம், பயமும் நிச்சயமற்ற நிலையில் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருந்தார். தொடர்ந்து தன் பணியை செய்து கொண்டே இருந்தார். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார், பெரிய செல்வந்தனாக்கினார். குடும்பம் பெருகியது, கால்நடை பெருகியது. தேவன் யாக்கோபை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, கடவுளுக்காக காத்திருந்து உண்மையும் உத்தமமாய் உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று மாற்றினார். யாக்கோபு என்ற அடையாளத்தை மாற்றி இஸ்ரவேல் என்ற புதிய அடையாளத்தை கொடுத்தார். தேவனோடு போராடி ஜெயித்தவர் என்ற ஒரு புதிய அடையாளத்தை யாக்கோபு சொந்தித்து கொண்டார். இதுதான் உண்மையான
இரட்டிப்பான ஆசீர்வாதம். தேவன் பணம், புகழ், மக்கள் செல்வாக்கு, மற்ற ஆசீர்வாதங்களை மட்டும் தருவதல்ல, நம்முடைய அடையாளத்தையும் மாற்றுகிறார். அடையாளத்தை மாற்ற வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். தங்கத்தை பூமியின் அடியிலிருந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதோட அழுக்கையெல்லாம் நீக்கணும்னா தீயில போட்டு தான் நீக்குவாங்க. அப்போ எவ்வளவு தீயில போட்டு எரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் நீங்கி பரிசுத்தமாக பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக பிரகாசிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், நிந்தனைகள், இழப்புகளை நாம் சந்தித்தாக வேண்டும். இந்த இழப்பு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அவமானங்கள், கண்ணீர் அத்தனையும் தேவன் பார்க்கிறார். குற்றமில்லாத இருதயத்தை, குற்றமில்லாத மனதை அவமதிக்கிறார்களே என்று நம்ம தவிக்கும் பொழுது நம்ம யோசிச்சு பார்க்கணும். குற்றமற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எந்த பாவமும் செய்யாத அவரை குற்றவாளி என்று தீர்த்த உலகம் இது. நாம் எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வெறுமையின் உச்சத்தில் இருந்த ரூத் நகோமியின் வாழ்க்கையில வெறுமையை மாற்றி நிறைவே தந்த தேவன். அனாதையாய் இருந்த எஸ்தர் வாழ்க்கையில ராஜாத்தியாக உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே பழைய காயங்களை எண்ணாதீர்கள். பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று எண்ணி எண்ணி அழுகாதீர்கள். நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், கோபம் அது அழுகையாக நாம் கொட்டி கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் உடைந்த இருதயத்தை குணமாக்க இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவமானம், வியாதி மாறி நிந்தை நீங்கி மகிமை நிறைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அவமானங்கள், நிந்தைகள், கவலைகள் எல்லாம் நீங்கி மகிமையினால் நிரப்பப்படும். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய அவமானங்கள் கௌரவமாக மாறப்போகிறது. நம்முடைய ஏமாற்றங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நம்முடைய பழைய கஷ்டங்கள், அடையாளங்கள் மாறி புதிய அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய அவமானங்கள் நமக்கு முடிவல்ல, தேவன் எழுத போகும் புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம் என்ற நன்னம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் துவக்குவோம். நமது வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுத்து இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.